கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர். தம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு இன்றைய நாளிலே பேசி எங்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே மீண்டும் திருப்பிவிட்டு எங்களை நிச்சயமாக வழி நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 2வது அதிகாரம் முதல் 5 வசனங்களையும் நாங்கள் வாசிக்க கேட்போம். நாங்கள் வாசித்த பகுதி, ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு கொடுத்த பகுதி, தேவனுடைய சிருஷ்டிப்பை பற்றி வாசித்தோம். இப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், உண்டாக்கினார், சிருஷ்டித்தார் என்றதை இல்லையா? அதன் பிற்பாடு 6 நாட்களும் ஆண்டவர் சகலவற்றையும் சிருஷ்டித்த பிற்பாடு தேவன் என்ன செய்தார்? 7ஆம் நாளிலே அதை நிறைவேற்றி தாம் உண்டான தம்முடைய கிரியைகளின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்ப தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அதை ஆசீர்வதித்தார், அதை உண்டாக்கினார், ஆசீர்வதித்தார், பரிசுத்தப்படுத்தினார். ஆமேன். அல்லேலூயா. உண்மையாக நாம் சிந்தித்து பார்த்தால் சத்தியம் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் போதித்தாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கடவுள் எங்களுக்கு தருகிற பெரியொரு கிருபையாய், தேவனுடைய அருளாய் உண்மையாக அது இருக்கிறதை பார்க்கிறோம். உண்மையாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு சத்தியத்தை தான் கேட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்ற அந்த சொல் நம் எல்லாருக்கும் மிக பிடித்தது. ஆசீர்வாதம் என்னும்போது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். பொருளாதார ரீதியான ஆசீர்வாதம், கல்வி, செல்வம், இப்படி பல காரியங்களை நாம் என்ன செய்வது? விரும்புவது நிச்சயமாக உண்டு என்று பார்க்கிறோம் இல்லையா? பொருள், சொத்து, கல்வி, புகழ், இவை எல்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே அடங்குகிறது. இந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்பவும் விருப்பமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் உண்மையாக அவர் நம்மை, நமக்கு எது தேவையோ அதை உண்மையாக தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெரிதாக கணக்கெடுப்பதில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகள் பெரும்பாலும் எங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் தான் எங்களுடைய சிந்தைகள் இருப்பதால், அதில் தவறென்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய சிந்தைகள் எப்பொழுதும் அந்த தேவைகளின் அடிப்படையிலே மெட்டீரியல்ஸ் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அது எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய சிந்தனையை சிலவுகளை சிறைப்பிடித்து வைத்துக்கொண்டு இருக்கும். ஆனால் இந்த வார்த்தையிலே ஆதியாகமம் 2வது புஸ்தகத்திலே நாம் வாசித்த இந்த காரியம் பாருங்க, என்னத்தை நமக்கு போதிக்கிறது? எதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக சிருஷ்டித்திருக்கிறாரு? எது ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருந்ததோ அதையே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார்? உண்டாக்கி இருக்கிறார் என்றதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இல்லையா? ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்கிறோம்? சில வேளை பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களை விரும்புவதால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் சில வேளை கணக்கெடுப்பதில்லை. இதனால் நாம் நம்மை அறியாமலே என்ன செய்கிறோம்? இந்த ஆசீர்வாதத்தை அவமதிக்கிறவர்களாக இருக்கிறோம், மதிக்காதவர்களாக இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் இருதயத்திலே உள்வாங்காத ஒரு தன்மை நம் அநேகருக்கு இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். இப்போ 7ஆம் நாள் அது முதல் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாவற்றுக்கும் பின்பாக இல்லையா? சிருஷ்டித்த பிற்பாடு ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார் இல்லையா? அதை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் இல்லையா? என்ன செய்கிறார் ஆண்டவர்? எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? இந்த 7ஆம் நாளிலே இல்லையா, அதாவது ஆண்டவர் உண்டாக்கின நாள், அவர் ஆசீர்வதித்த நாள், அவர் பரிசுத்தப்படுத்திய நாள். இப்ப இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படுத்தினார், உடன்படிக்கையாக வெளிப்படுத்தினார் இல்லையா?
உடன்படிக்கையை வெளிப்படுத்தினார், ஒப்பந்தம் செய்து கொண்டார். அது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கையை நீங்க மீறினால் உங்களுக்கு என்ன விளைவுகள் வரும் என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். எப்படி அவர்கள் தங்கள் ஓய்வினால் உடன்படிக்கையை மீறினார்களோ அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எப்படி தண்டித்தார் என்பதும் பழைய ஏற்பாட்டு நிருபங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, கடவுள் நமக்கென்று ஆசீர்வாதமான ஒரு நாளை கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில். இந்த இது ஓய்வு நாளாக இருக்கிறது. ஆமென். மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் உள்வாங்கி இருக்கின்றோமா? இதுதான் நம்முடைய கேள்வி. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உயிர்த்தெழுந்தான், நாம் வருகிறோம், ஆராதிக்கிறோம், நல்ல விஷயம் இல்லையா? சபையில் கர்த்தர் அழைத்திருக்கிறார், ஒரு இடத்தை தந்திருக்கிறார், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு ஆராதித்த மாதிரி ஒவ்வொரு பல வருடங்கள் ஆராதித்து வருகிறோம். ஆனால் உண்மையாக இந்த ஒரு நாள் எங்களுக்கு கடவுள் ஆசீர்வதித்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஒரு நாள் தேவன் தன் சிருஷ்டிப்பிலேயே சிருஷ்டித்த ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டித்த ஒரு ஆசீர்வாதம். யாருக்கென்று? எங்களுக்கென்று சிருஷ்டித்த ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அப்ப சகலவற்றையும் உண்மையாக ஒரு நொடிப்பொழுதில் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை கடவுளுக்கு இருந்தும் அவர் என்ன செய்கிறார்? முதல் 6 நாள் சிருஷ்டிப்பதற்கு பாவிக்கிறார். அதன் பிற்பாடு ஆண்டவர் விசேஷமாக குறிப்பாக என்ன செய்கிறார்? 7ஆம் நாளை அவர் விசேஷப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆமென். எதற்காக அப்படி செய்கிறார்? இந்த 7ஆம் நாளின் முக்கியத்துவத்தை, பரிசுத்த நாளின் முக்கியத்துவத்தை, அது எவ்வளவு பரிசுத்தமானது என்பதையும் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் தன்னுடைய ஜாதி, தன்னுடைய ஜனம், தன்னுடைய மக்கள் அறிய வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாளை அவர்கள் எவ்வளவு நான் எழுதி வைத்திருக்கிறபடி அவர்கள் கை கொள்ளுகிறாரோ, கடைப்பிடிக்கிறார்களோ, எவ்வளவுக்கு பரிசுத்தமாய் அதை அனுசரிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப நாம் கூடுகிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது உண்மை, நல்ல விஷயம். ஏன் அதை உண்டாக்கினார்? கூடுகிறதற்கும் அவரை தொழுது கொள்ளுகிறதற்கும் ஆண்டவர் உண்டாக்கினார். கூடும் போதும் தொழுது கொள்ளும் போதும் நம்முடைய சிந்தையிலே வேறு எந்த காரியமும் இருக்கக்கூடாது. நம்முடைய வேலைகளிலும் எந்த காரியமும் இருக்கக்கூடாது. எந்த செயற்பாடும் அந்த நாளிலேயே நாம் வைத்திருக்க கூடாது. ஏனென்றால் தேவனால் சிருஷ்டித்த ஒரு பரிசுத்த நாளாக அந்த நாளை தேவன் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த நாள் எப்படி அனுசரிக்க வேண்டும்? பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும். முதலாவது, அது எப்படி பரிசுத்தமாய் அனுசரிக்கிறது? உன்னுடைய இஷ்டப்படி நீ எதையும் செய்யக்கூடாது. சுருக்கமாக சொல்ல போனா, அல்லேலூயா, உங்களுடைய இஷ்டப்படி அந்த நாளிலே எதையும் செய்யக்கூடாது. 6 நாளும் நீ நன்றாக வேலை செய்து காலம பின்னேறம் என்று நீ எதையும் நன்றாக செய்ய வேண்டும். அது கடவுளுடைய சித்தம். ஆனால் 7ஆம் நாளோ என்றுதான் வசனம் வருகிறது. 7ஆம் நாளோ அதை என்ன செய்ய வேண்டும்? ஒன்றையும் செய்யக்கூடாது. அப்ப இதில் ஊடாக என்னத்தை புரிந்து கொள்கிறோம்? நாம் அந்த செயலின் மூலமாக அந்த நாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தேவன் எழுதி வைத்திருக்கிறபடி கொடுக்கிறோம் என்பதை கர்த்தர் எங்கள் உள்ளத்திலே காண விரும்புகிறார். அது உள்ளத்திலே அதை நாம் சரியான முறையில் உள்வாங்கினால் வெளி நடைமுறையிலே அதை என்ன செய்யும்? தெரியப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். தேவைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி வருகிறோம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் அவர் உண்டாக்கின அந்த விசேஷித்த நாளையும் அவர் பரிசுத்தப்படுத்திய அந்த நாளை அவர் விரும்பியபடி நாம் கைக்கொள்ளாமல் அசுசிப்படுத்தி கொண்டு ஆராதிக்கிற ஆராதனைகள் தேவனுக்கு பிரியமாயிருக்குமா? அப்படிப்பட்ட ஆராதனைகளும் அதனால் ஏதாவது ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருமா?
நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காகவே ஒரு நாளை கடவுள் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அந்த நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நாளின் ஊடாக, அந்த நாளின் தொழுகையின் ஊடாக, அந்த நாளை அனுசரிக்கிற தன்மையின் ஊடாக தேவன் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நாளை நாம் சரியான முறையிலே அனுசரிக்க வேண்டும், இல்லையா? இந்த காரியம் இன்றைக்கு அநேகர் யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், இது நியாயப்பிரமாண காரியம். நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் மோசே மூலம் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். ஆகவே இது நமக்கு செல்லுபடி ஆகாது, இல்லையா? ஓய்வு நாள் கட்டளை எப்போ கொடுத்தார் கர்த்தர்? எப்போ கொடுத்தார்? நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாகவே கொடுத்துட்டார். நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த ஒழுங்கு கட்டளை எது? 10 கட்டளை. 10 கட்டளைக்குள்ளே தேவன் எதை கொடுத்து விட்டார்? ஓய்வு நாள் கட்டளையை கர்த்தர் கொடுத்து விட்டார். 10 கட்டளை அது நித்தியத்துக்கும் செல்லுபடியாகிற கட்டளை. அல்லேலூயா! நித்தியத்துக்கும் அது செல்லுபடியாகிற கட்டளை. இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும் அளவும் அவருடைய நியாய தீர்ப்பு மட்டும் என்ன? அந்த ஒழுங்கு செல்லுபடி ஆகிறது. அல்லேலூயா! அப்ப தேவன், நாங்கள் பார்க்கிறோம், மக்களுக்கு கொடுத்தது போல இதை கட்டளையாக கொடுத்தார். அப்ப நல்ல நோக்கத்தை அறியக்கூடியதாக ஒரு விளக்கத்தை தேவனுடைய கட்டளை எங்களுக்கு என்ன செய்கிறது? எங்களுக்கு புரிய வைக்கிறது என்று பார்க்கிறோம், இல்லையா? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து 3 வசனங்களை வாசித்தால் அங்கே நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். சரியா? யாத்திராகமம் 20:8 இதுதான் ஆண்டவர் அப்போ கொடுத்த ஆரம்ப கட்டளைக்குள்ளே அது வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மற்ற நாட்களை விட இந்த நாளை தேவன் என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார், விசேட நாளாய் மாற்றி இருக்கிறார், அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த நாளின் ஊடாக எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. பாருங்க, படைத்த தேவன் ஆசீர்வதித்த காரியம். முதலாவது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இருந்து வாசித்தால் ஆண்டவர் பறவைகளை ஆசீர்வதிக்கிறார். என்னத்தை? பறவைகளை ஆசீர்வதிக்கிறார். 27வது வசனம் ஆதியாகமம் 1:27 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். சரியா? அதன் பிற்பாடு ஆதியாகமம் 2:3 இன்றைய நாளின் பகுதிக்கு நாங்கள் வரும்போது, இல்லையா, என்னத்தை ஆசீர்வதித்தார்? இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சரியோ? அப்ப அருமையானவர்களே, இந்த நாள் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது? எந்த அளவுக்கு இந்த நாளை நான் உள்வாங்கி இருக்கிறேன்? இந்த நாள் இப்படி ஒரு அருமையான காரியம் இருக்கு என்பதை என்னுடைய இருதயத்திலே நான் உள்வாங்கி இருக்கின்றேனா? இந்த நாளை எப்படி நான் கடைப்பிடிக்கின்றேன்? அதான் இன்றைய நாளின் கேள்வி. அல்லேலூயா! நாம் எத்தனை பேர் இந்த நாளை உண்மையாக செய்கிற வேலையெல்லாம் செய்து, நாளைக்கு ஞாயிறு, இல்லையா, நாளைக்கு ஞாயிறு, இன்றைக்கு கடைக்கு போய் செய்ய வேண்டிய இல்லை செய்து வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்து வேறு எந்த காரியங்களோ ஆப்தலைகளோ அதுகளோ இல்லாமல் நான் ஜெபம் பண்ணி ஆராதனைக்காக, செய்திக்காக, சபை கூடுதலுக்காக ஜெபம் பண்ணி அர்ப்பணித்து, இல்லையா, தேவனுடைய சன்னிதானத்திலே வர வேண்டும். இந்த பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? எந்த அலுவல்களும் ஆலயத்துக்கு வந்தால் இந்த நாளிலே இனிமேல் நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்ற ஒரு தன்மை, ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் எத்தனை பேர் நாம் செய்திருக்கின்றோம்? அல்லேலூயா! எத்தனை பேர் நாம் செய்திருக்கிறோம்? அதான் மிக முக்கியம். சரியா? அப்ப என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக இந்த நாளை நாம் எங்களுடைய வாழ்க்கையில கடவுள் விரும்பியபடி இருக்க வேணும் என்று ஒரு தீர்மானம் என் வாழ்க்கையிலே இருக்கின்றதா? அதான் மிக முக்கியம். சரியா? எத்தனை பேர் இந்த நாளை என் வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறோம்?
ஆசீர்வாதத்தின் நாளை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நாளை எத்தனை பேர் என் வாழ்க்கையின் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் முதலிடத்திலே இந்த நாளை வைத்திருக்கின்றோம்? அதான் முக்கியம். விளங்குறதா? ஒரு இடம் இருக்கு, சபை இருக்கு, பாஸ்டர் இருக்கிறார், எல்லாம் நடக்கும், கூடினால் வந்தால் போச்சு, எல்லாம் முடிந்தது என்ற காரியம் இல்லை. என் உள்ளத்திலே இந்த நாள் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறது, அதான் இந்த நாள் மிக முக்கியமான கேள்வி. சிந்தித்து பாருங்க, இல்லையா? இதைத்தான் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே போட விரும்புகிறார். இன்றைய நாளிலே எந்த விதத்திலே நான் வேறு பிரித்திருக்கிறேன் மற்ற நாட்களை விட? 7 நாளையும் இல்லையா, இந்த 7 நாளுக்குள்ளே இந்த ஒரு நாளை நான் எந்த வகையிலே நான் வேறு பிரித்திருக்கிறேன் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா! இதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் வரலாம், ஆடலாம், பாடலாம், எதையும் செய்யலாம். ஆனால் எந்த உள்ளத்தோடு, எந்த ஸ்தானத்தில் இந்த நாளை வைத்து நாம் என்ன செய்கிறோம், அனுசரிக்கிறோம் என்பதை கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, வேறு பிரித்திருக்கின்றோமா? வேறு பிரித்திருக்கிறோமா இந்த நாளை? இந்த நாளில் என்ன நடந்தாலும் இந்த நாளை நான் வேறு யாருக்கும் விட்டு கொடுப்பதே இல்லை என்ற ஒரு தீர்மானம் எத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்கு? எந்த தடை வந்தாலும் இந்த நாளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள்? இந்த நாளை நான் யாருக்கும், எந்த தடைக்கும், எந்த உலகத்துக்கும், எந்த காரியத்துக்கும், எந்த வேலைக்கும் விட்டு கொடுக்க போவதில்லை, இந்த தடைகளை நீக்கும் என்று நாம் எத்தனை பேர் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஏனென்றா அந்த அளவுக்கு கடவுள் இதை என்ன செய்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். விளங்குறது? அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க அருமையானவர்களே, படைத்தவைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் முதலாவது பறவைகள், 2வது மனிதன், 3வது இந்த நாளாக இருக்கிற என்பதை சுட்டிக்காட்ட உங்களுக்கு விரும்புகிறேன். பரிசுத்த நாளை நாம் பரிசுத்தல், குலைச்சல் ஆக்கக்கூடாது. இந்த பரிசுத்த நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கியவர்களை தேவன் என்ன செய்தார்? யாத்திராகமம் 31:14 ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன். இந்த நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால் நியாயப்பிரமாண காலத்திலே என்ன தண்டனை? கொலை. அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடி அறுப்புண்டு போவான். தண்டனையை பார்த்தீங்களா? அப்படியாயின் இந்த தண்டனையின் மூலம் தேவன் இந்த எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இதை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இல்லையா? ஆகவே நாம் அதை பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும். ஆமென். ஆசீர்வாதமான நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது என்பது அதனால் உண்டாகும் விளைவுகளின் மூலம் இது கடவுளுடைய பார்வையில் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அருமையானவர்களே, இப்ப நமக்கு உண்மையாக நாம் ஞாயிற்றுக்கிழமையில வருகிறோம் இல்லையா? ஆண்டவரை ஆராதிக்கிறோம், செய்தியை கேட்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஐக்கியப்படுகிறோம். சரியா? இப்போ வேறு வேலைகளை வெளியிலே வைத்துக்கொண்டு நீங்கள் வந்தா உங்களோட மனதுக்குள்ள என்ன இருக்கும்? எப்ப போவோம் என்று இருக்கும், இல்லையா? எப்ப போவோம், எப்ப வீட்டில் இருப்போம், எப்ப முடியும், எப்ப பாஸ்டர் முடிப்பார், எப்ப துதி முடியும், இன்றைக்கு ஜெபம் நீண்டுட்டுது, இல்லையா? ஆராதனை நேரம் கூடிச்சிட்டுது. இந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு ஏன் வருகிறது? ஏன் நமக்கு வருகிறது? அதனுடைய உயர்வையும் இல்லையா அந்த நாளின் மகிமையையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளாததால் இப்படியான காரியங்கள் வருகிறது. இந்த நாளை நான் பரிசுத்தமான நாளாய் என் உள்ளத்திலே அனுசரிக்கிறதாக இருந்தால் இங்கு என்ன நடந்தாலும் என்னுடைய ஆவி என்ன செய்யும்? சந்தோஷப்படும்.
ஹல்லேலூயா. என் ஆவி சந்தோஷப்படும். இன்றைக்கு பார்க்கிறோம் கொண்டாட்டங்கள், அந்த கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டம். என்ன செய்வோம்? வருவோம், ஓடுவோம். இங்கே பாதி எண்ணம், அங்கே பாதி சிந்தை. இங்கே இருக்கிற ஆவி பலப்படும், அங்கே போனால் அங்கே பாட்டுகளை கேட்க, சாப்பிட, எல்லாத்தையும் பார்க்க, அதெல்லாம் கரைந்து போயிடும் இல்லையா? இப்ப முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவளாக இருந்தால் இந்த நாளின் உயர்வையும் அந்த உயர்வை கெடுக்கிறவர்களுக்கு கிடைக்கிற தண்டனையையும் வைத்து பார்க்கும்போது இந்த நாளை நான் எப்படி ஒரு விசேட நாளாய் என் வாழ்க்கையிலே தீர்மானம் பண்ணணும். இது நாம் செய்யாமல் இருக்க முடியாத ஒரு நாளாக இருக்கிறது. புரிந்து கொள்றீங்களா? இந்த தீர்மானத்தை நாம் நிச்சயமாக எடுக்க வேண்டும். எடுக்க முடியாத நாளாக இருக்கிறது. வியாதி வருகிறது, வருத்தம் வருகிறது. சில வேளை மூக்கு வெடிஞ்சாலே சபைக்கு ஆராதனைக்கு வருவதில்லை. காய்ச்சலண்டா ஏன் வரக்கூடாதா கேட்குறேன்? வரக்கூடாதா? காய்ச்சலண்டா, தோல் மூட்டு நொந்தாண்டா ஆராதனைக்கு வரக்கூடாதா? கொஞ்சம் கால் நாரி நொந்தால் ஆராதனைக்கு வரக்கூடாதா? எப்படி அனுசரிக்கிறோம் அந்த நாளை? யாராவது ஏதாவது சொல்லிவிட்டா மன கஷ்டம், அவ அப்படி இப்படி சொல்லிட்டா, அப்ப ஆண்டவரை துதிக்க இல்லாது இல்லையா? யோசித்து பாருங்க. சின்ன சின்ன நொண்டி காரியங்களுக்காக கால் முறிஞ்சு படுக்கையில் எழுப்பாமல் இருந்தால் அல்லது ஆஸ்பத்திரியில் இருந்தால் தான் நீங்க வராம விடலாம். மற்றபடி இழுபட்டு கொண்டாவது என்ன செய்ய வேணும்? அந்த நாள் அந்த சன்னிதானத்திலே வந்து நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். காய்ச்சல், காது குத்து, இவைகள் பிள்ளைகளுக்கு அப்படி, பெரியவருக்கு அப்படி, எல்லாத்துக்கும் வீட்டில் தான், எல்லாத்துக்கும் வீட்டில். அப்ப உன்னுடைய நடைமுறையில, உன்னுடைய செயலில நீ எப்படி அந்த நாளை வைத்து உள்ளத்திலே பிரித்து வைத்திருக்கிறாய் என்பதை உங்கள் நடைமுறை மூலமாக தெரிய முடியும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள், அது சின்ன ஆத்தாளவா இருக்கலாம், பெரிய ஆத்தாளவா இருக்கலாம். சின்னனோ பெரிசோ, உன்னுடைய மனம் அந்த நாளிலே வெளியில போகிறதை நீ என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாத ஒரு நாள் இந்த நாள். தேவன் உண்டாக்கின நாள் என்று பார்க்கிறோம் இல்லையா? எந்த நொண்டி சாட்டுகளுக்கும், எந்த ஒரு ஆத்தாளைக்கும், விளங்குறதா, எந்த ஒரு சந்திப்புக்கும் நீங்க இடம் கொடுக்காமல், எந்த எதிர்ப்புக்கும் இடம் கொடுக்காமல் அந்த நாளிலே முழுமையாய் இது கர்த்தருடைய நாள், கடவுளுடைய நாள், நான் அவரோடு இருக்க வேண்டும், அதை அனுசரிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தீர்மானத்துக்காக நீங்க ஜெபம் பண்ண வேணும். வீட்டில் இருக்கிறவர்களுக்கு போய் சொல்லுங்க, தயவு செய்து இந்த நாளை சரியான முறையில் அனுசரிக்காமல் விட்டால் நீங்கள் அதை பரிசுத்த நாளாக பரிசுத்தப்படுத்தவில்லை, அசுசிப்படுத்துகிறீர்கள். அப்படி செய்து கொண்டு கர்த்தாவே 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 சரி வராது. ஆசீர்வாதம் எப்போ உண்டாகிறது? தேவன் அனுசரித்தது போல நாமும் அனுசரிக்கும் போது. தேவன் எப்படி அனுசரித்தார்? தேவன் எப்படி அனுசரித்தார்? ஆண்டவர் எப்படி அனுசரித்தார்? இந்த பகுதியில் வாசித்தோம். என்ன ஆண்டவர் எப்படி அனுசரித்தார்? அப்படியே அனுசரிக்கும்படி தேவன் எங்களுக்கு என்ன செய்கிறார்? வேண்டி நிற்கிறார். ஆமென். அப்ப தேவன் அனுசரித்து எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். ஒரு நாளிலே சகலவற்றையும் தேவனால் உண்டாக்க முடியும். அநேக விளக்க உரைகளிலே ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 7 நாளை கர்த்த 6 நாளை ஆண்டவர் சிருஷ்டிப்பதற்கு பாவித்ததன் காரணம் 7ஆம் நாளை விசேஷித்ததென்று அதிலே ஓய்ந்திருந்து காண்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி செய்தார். இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலவற்றையும் உண்டாக்கின ஆண்டவரால் ஒரு நாளிலேயே சகலவற்றையும் உண்டாக்கி முடித்திருக்க முடியும். இதொரு மிக ஒரு கருத்து கொடுக்கிற ஒரு வசனமாக, ஒரு விளக்கமாக அது இருக்கிறது. இப்ப பரிசுத்தம் ஒரு காரியம், சரியான முறையில் அனுசரிக்காட்டி நாம் அதை அசுசிப்படுத்துகிறோம். 2வது பெரிய காரியம் என்ன தெரியுமா? நாம் செய்கிற தவறு, தேவனுடைய படைப்பை அவமதிக்கிறோம். புரிகிறதா?
தேவனுடைய படைப்பை அவமதிக்கிறோம். ஏன்? அந்த நாளை அவர் சிருஷ்டித்தார். அதை சரியான முறையில் அனுசரிக்காத பட்சத்திலே அவருடைய சிருஷ்டிப்பை அவமதிக்கிறோம். புரிந்து கொள்ளீங்களா? அழகான இந்த பூமியிலே உயிர் வாழக்கூடிய இந்த கோலத்தை ஆண்டவர் உண்டாக்கி எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு தன்மையுடன் இந்த பூமியை கடவுள் உருவாக்கினார். ஆமென். எல்லா வசதிகளும். வேற கோள்களில் வாழ முடியுமா? இன்றைக்கு எல்லா அரசாங்கமும் மேலே போய் கூடு கட்டுக்கிறார்கள் இல்லையா? ஆராய்ச்சி பார்க்குறார்கள். தண்ணி வருதா, ஸ்னோ இருக்கா இல்லையா, காற்று இருக்கா. ஏன்? ஆனால் பூமியில் தான் எல்லாம் இருக்கிறது. இப்படி ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா? ஆண்டவரை அவமதிக்கலாமா? யோசித்து பாருங்க. அவருடைய சிருஷ்டிப்பை நாம் அவமதிக்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவர் அந்த சிருஷ்டிப்பை யாருக்கென்று உண்டாக்கினார்? நம்முடைய நன்மைக்கென்று உண்டாக்கினார். அதை அனுசரிக்க வேண்டிய விதத்திலே அனுசரித்து, அவரை ஆராதிக்க வேண்டிய விதத்திலே ஆராதித்து, தொழ வேண்டிய வழியிலே தொழுது, அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி, கர்த்தாவே எனக்கு இரங்கும் என்று கேட்கும் போது தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீ எப்படியாவது வாழ், எப்படியாவது போ, எப்படியாவது இரு, ஆனால் வா, உனக்காக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரன் தலையில வச்சு ஒரு வாளியை, ஒரு போத்தல் எண்ணெயை தலையில ஊற்றினாலும் உங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஆசீர்வதிக்க மாட்டார். பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்படியான காரியத்தை தான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அருமையானவர்களே. சரியா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்ப்போம். ஏன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில சிக்கல்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சில சமாதானமின்மைகள், ஏன் அவமானங்கள், ஏன் எங்களால் ஜெபம் பண்ண முடியவில்லை, ஏன் வேதம் வாசிக்க முடியவில்லை? சிருஷ்டிப்பிலே விசேஷித்த நாளை என் வாழ்க்கையிலே நான் பரிசுத்தப்படுத்தி அனுசரிக்க முடியாததினால் என்ன படுகிறது? எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கிறது என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 58:13 சொல்லுகிறது, உனக்கு இஷ்டமானதை செய்யாதே. ஏசாயா 56:4 எனக்கு இஷ்டமானதை செய். என்ன சொல்லுகிறாரு? உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் எனக்கு இஷ்டமானதை செய். ஏசாயா 58:13 வசனத்தை வாசிப்போம். இயேசுவுக்கு முன்பாக 700 ஆண்டிலே எழுதப்பட்ட ஏசாயா புஸ்தகம். 10 கற்பனை கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாய் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு ஆண்டு காலத்தில் ஒரே தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு என்ன செய்கிறார்? மீண்டும் நினைப்பூட்டுகிறார். என்னத்தை? ஆரம்பத்தில் கொடுத்த நித்திய கட்டளையை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். என்ன சொல்லுகிறாரு? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே என்ன செய்யக்கூடாது? உனக்கு இஷ்டமானதை செய்யாதே. முதலாவது என்ன? அடுத்தது, உன் காலை நீ விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல். இரண்டாம் தரம் திரும்ப சொல்றார். என்ன? அடுத்தது, உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். எத்தனை பேருக்கு இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சியின் நாளா இருக்கிறது? தாவீது சொல்ற மாதிரி ஆலயத்துக்கு போ, தேவனுடைய ஆலயத்துக்கு போகமாட்டா இவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லுகிறான் இல்லையா? நாம் என்ன செய்கிறோம்? விரைகளை அப்படியான ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? அல்லது இன்றைக்கு உங்க போய் யாரும் என்ன சொல்றாரோ தெரியாது, இப்படி வருகிறோமா? நீங்க எந்த ஆவியோட வருகிறோமோ அந்த ஆவிதான் உங்களை வழி நடத்தும். ஆமென். எந்த ஆயத்தத்தோட நாம் வருகிறோம்? எவ்வளவு பேருக்கு சந்தோஷம் நாம் சபைக்கு வரும்போது இல்லையா? எவ்வளவு சந்தோஷம்! மனமகிழ்ச்சியின் நாளாக உண்மையிலே எத்தனை பேருக்கு இருக்கிறது? எத்தனை பேருக்கு இருக்கிறது? இது ஒரு மகிமையுள்ள நாளாக கர்த்தர் உண்டாக்கின நாள், ஒரு மகிமையுள்ள நாள் என்பதை எத்தனை பேர் நம் உள்ளத்திலே நாம் பதித்து வைத்திருக்கிறோம்? அப்படி எண்ணுவாயானால் எத்தனை பேர் அப்படி எண்ணுகிறோம் அந்த நாளை? இதுதான் இந்த நாளை நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிற முறையாக இருக்கிறது. 56:4 என்ன சொல்லுகிறாரு? இப்ப திரும்பவும் என் ஓய்வு நாள்கள் யாருடையது? அவருடையது. யாருக்காக உண்டாக்கினாரு? எங்களுக்காய். ஏன்? நாங்களும் அவரும் என்னப்படி இருக்கிறதற்கு? நாமும் அவரும்
ஐக்கியப்படுவதற்கு, விசேஷித்த முறையிலே அந்த நாளிலே ஐக்கியப்படுவதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை பாடுவதற்கு, போற்றுவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, அவர் பேசும்போது கேட்பதற்கு, எங்கள் தேவைகளை ஜெபத்திலே அவருக்கு சொல்லுகிறதற்கு, ஐக்கியத்தை கொண்டாடுவதற்கு, பரிசுத்த ஆவியிலே பலப்படுத்துவதற்கு, ஆமென், தேவ வழி நடத்தல்களை நாம் கேட்பதற்காக தேவன் உண்டாக்கின விசேஷித்த நாள். ஆமென். அப்ப என்ன செய்கிறார்? எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரு? என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும், ஹல்லேலூயா, இல்லையா, நாம் எவ்வளவுக்கு அதை சரியான முறையிலே பரிசுத்தமாய் அனுசரிக்கின்றோமோ அந்த அளவுக்குத்தான் அது எங்களுக்கு ஏற்ற ஜெப வீடாக இருக்கும். முதலாவது. இரண்டாவது, நீங்கள் பார்க்கிறோம், அந்த ஜெப வீட்டிலே ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்ப ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலிலே ஜெபிப்பதற்கு முன்பாய் அந்த நாளை சரியான முறையிலே அனுசரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப ஜெப வீட்டிலே மகிழ்ச்சி தேவை என்று சொன்னால் முதலாவது அப்படி இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய தொழுகைகள் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அந்த நாள் நம்மால சரியான முறையிலே அனுசரிக்கிற நாளாக இருக்க வேண்டும். இல்லைன்றா நாம் துதிக்கிறதிலும் பிரயோஜனம் இல்லை, இல்லையா, ஜெபிக்கிறதிலும் பிரயோஜனம் இல்லை. இந்த வீடு ஒரு ஜெப வீடாவே எங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. அந்த அளவுக்கு மேன்மை வாய்ந்ததாய் இந்த நாள் எங்கள் உள்ளத்திலே மாற்றப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஏசாயா 58 உன் இஷ்டப்படி செய்யக்கூடாது. ஏசாயா 56 எனக்கு இஷ்டமானவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட வேண்டும். ஒரு நாள் மனுஷனுக்கு ஓய்வு தேவை என்பது எங்களை படைத்த கடவுளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் எங்களுக்கு தான் என்ன தெரியவில்லை? இந்த நாளும் வேலை செய்தால் கொஞ்சம் இந்த மாதம் ஒரு 2000 கூட வரும். நாம் அப்படித்தான் யோசிப்போம். ஞாயிற்றுக்கிழமை தில்லைக்கிழமை கூட என்ன, அப்போ இந்த நாள் வேலை செய்தால் எனக்கு ஒரு 2000 வருகிற மாச சம்பளத்தில் கூட வரும். இதைத்தான் நாம் யோசிப்போம். ஹல்லேலூயா. இப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? இல்லை, நீ 6 நாள் வேலை செய்கிறபடியால் உனக்கு ஓய்வு தேவை. ஆமென். அந்த ஓய்விலே உன்னுடைய ஆத்துமத்துக்கு ஓய்வு தேவை, சரீரத்துக்கு ஓய்வு தேவை. அதே நேரத்தில் உன் ஆவியா இருக்கிற என்னோடு என்ன செய்ய வேண்டும்? நோவாவை போல சஞ்சரிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதைத்தான் நான் மோசையிடம் யாத்ரா 31 12வது வசனத்தில் இருந்து யாரு ஆண்டவர் சொன்னார்? ஆமென். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தம் ஆனது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் திரும்பவுமாக கொலை செய்யப்பட கடவன். யாத்ராகமம் 31:15 வாசித்தேன். சரியா? 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. 7ஆம் நாளை ஓய்ந்திருந்து அதை ஆண்டவர் என்ன செய்தார்? பூரித்தார் என்று பார்க்கிறோம். இப்ப நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன, இப்ப இந்த நாளை நீங்க அனுபவிக்கிற விதத்துல ஆண்டவருக்கு ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம் உண்டாகிறதா? ஒரு மனமகிழ்ச்சி அவருக்கு உண்டாகிறதா? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நான் இந்த நாளை அனுசரிக்கிற விதத்தில் என் தேவன் பூரிப்படைகிறார். சொல்லுங்க, உங்களுடைய உள்ளத்தில் கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு என்னத்தை கொடுக்கிறது? ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்ப அவரை சந்தோஷப்படுத்தும் போதுதான் அவர் எங்களை என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுத்துகிறார். ஆமென். அப்ப அவரை ஒரு துன்பப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டு கர்த்தாவே எனக்கு இரங்கும் என்று கேட்கிறதை விட, இல்லையா, அவரை பூரிப்பாக்கி கொண்டு மனமகிழ்ச்சியை, அவருக்கு சந்தோஷத்தை,
இல்லையா? கொடுத்து கொண்டு நாம் கேட்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு அது பிரியமாக அது இருக்கிறது என்று பார்க்கிறோம், இல்லையா? ஆமேன். அருமையானவர்களே, ஆராதனைக்கு வந்தால் போதாது, எப்படி அனுசரிக்கிறோம் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்க மீண்டும் மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? ஆலோசித்து பார்க்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். எபிரேயர் 4வது அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீங்க வீட்டை முதல் 11 வசனங்களை வாசியுங்கள். இந்த பகுதி எங்களுக்கு ஒரு நித்திய இளைப்பாறுதலை சொல்லுகிறது. ஆனால் அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று கேட்டால், இல்லையா, ஓய்வு நாளை கடைபிடிப்பது நித்திய இளைப்பாறுதலுக்கு ஒரு அடையாளம். கவனமாக கேளுங்கள். நீங்க ஓய்வு நாளை சரியான முறையிலே தேவன் விரும்பியபடி அனுசரிக்காத பட்சத்தில் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள போகிறது சாத்தியப்படாது. இதைத்தான் நாம் எபிரேயர் 4 வாசிக்கிறோம். ஆமென். இப்ப நித்திய இளைப்பாறுதல், நித்திய ஜீவன், அழியாத வாழ்வு, இதைத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? எபிரேயர் சொல்லுகிறாரு, இப்போ நீ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை சரியான முறையில் அனுசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 4:4 எபிரேயர். தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்துல தானே சொல்லி இருக்கிறார். ஏன் தெரியுமா? என்ன பாருங்கள், ஏன் தெரியுமா? தேவன் கொடுத்த ஒழுங்கின்படி அவர்கள் அந்த ஓய்வு நாளை கை கொள்ளாமல், அனுசரிக்காமல் அதை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால், இல்லையா, அவர்களுடைய சரீரமும் வனாந்தரத்திலே விழுந்தது. அவருக்கு நித்திய இளைப்பாறுதலும் இல்லாமல் போனது. அதே மாதிரி எப்படி இந்த ஓய்வு நாளை நாம் சரியான முறையில் கடைப்பிடிக்கவில்லையோ, நாமும் இங்கேயும் இளைப்பாறுதலை இழக்கிறோம், அங்கேயும் இளைப்பாறுதல் இழக்கிறோம். அதான் எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறாரு, இல்லையா? ஏனென்றால் இங்கே சொல்லப்படுகிறது நித்திய இளைப்பாறுதல். ஆனால் அதை 4வது வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இங்கே நீ இந்த ஓய்வு நாளை சரியான முறையிலே என்ன செய்ய வேண்டும்? அனுசரிக்க வேண்டும். ஆமென். ஆகவே கவனமாக திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த நாளை நீங்கள் வருகிற காலத்தில் எப்படி பாவிக்க போகிறீர்கள்? அது மிக முக்கியம். உங்களுடைய நடைமுறையிலே அதை நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். சபாத் அவங்களுக்கு ஓய்வு நாள் எது? சனிக்கிழமை. எங்களுக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இவ்வளவு நாளும் வாசித்தது நித்திய உடன்படிக்கை, நித்திய கட்டளை, இல்லையா? தேவன் சிருஷ்டித்த 7வது நாள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஓய்ந்திருக்க வேண்டும். ஆமேன். அப்போ எது சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா ஓய்வு நாள்? இப்போ நாங்கள் படைப்பிலே பார்க்கிறோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க 6 நாட்கள் உண்டாக்கினார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆமேன். அந்த 6 நாட்கள் உண்டாக்கின நாளும் அந்த 7வது நாளுக்கும் என்ன பெயர்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, அப்படி எதுவும் பைபிளில் இருக்கா? இல்லை. இருக்குதா? இல்லை. அப்போ என்னத்தை புரிந்து கொள்கிறோம்? யூதர்களுடைய சனிக்கிழமை ஓய்வு நாள் அவர்கள் கொண்டாடுகிறது சனிக்கிழமை இல்லை. சபாத் என்று சொன்னால் ஓய்வு நாள் என்பதுதான் அர்த்தம். ஆமேன். சனிக்கிழமையெல்லாம் பேர்ந்து கலாச்சார கலண்டர், இல்லையா, தொழில் கலண்டர், அப்படி யூதர்களுடைய கலண்டர் அடிப்படையில் நாட்கள் எல்லாம் வந்த பிற்பாடு தான் அது உண்டானது. ஆனால் 6 நாட்கள் ஆண்டவர் உண்டாக்கினார். 7 நாள் 7வது நாள் ஓய்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த எபிரேய சொல் சபாத் என்ற சொல்லுக்கு அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அது ஒரு ஓய்வு நாள். சனியென்றும் அர்த்தமில்லை, ஞாயிறென்றும் அதுக்கு அர்த்தம் கிடையாது. சரியோ? இப்ப 7ஆம் நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒன்றையும் சிருஷ்டிக்கவில்லை, ஓய்ந்திருந்தார். சரியா? இப்ப யூதர்களின் கலண்டரின்படி சனி ஒரு ஓய்வு நாள், அவர்களுடைய கலண்டரின்படி ஞாயிறு எப்படியாக இருக்கிறது? வாரத்தின் முதல் நாள். ஆகவேதான் இயேசு உயிர்த்தெழுந்த போது
இல்லையா? என்னென்று வாசிக்கிறோம் நிருபங்கள்ல? வாரத்தின் முதல் நாள் அதிகாலை இருட்டோடே மகதலேனா மரியாளும் சீடர்களும் என்ன செய்கிறார்கள்? கல்லறைக்கு போகிறார்கள். எப்போ? வாரத்தின் முதல் நாள். 4 சுவிசேஷத்திலையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவர்களுடைய கலண்டரின்படி என்னவாக இருக்கிறது? ஞாயிறு வாரத்தின் முதல் நாள், இல்லையா? ஆனா ஆரம்ப கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? வாரத்தின் முதல் நாளிலே தான் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கூடி வந்தார்கள். அது எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை. ஆரம்ப கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். இப்ப சனிக்கிழமை ஓய்வு நாளாக கடைபிடித்து வந்தாலும் கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றபடியால் இயேசு உயிரோட எழுந்த அந்த நாள் தான் எங்களுக்கு என்ன நாளாக அனுசரிக்கப்படுகிறது? ஓய்வு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சரியோ? அப்ப சபாத் என்று சொன்னா ஓய்வு நாள் இல்லை. இல்லை, சபாத்தண்டா ஓய்வு நாள். சபாத்தண்டா சனிக்கிழமை என்று பெயர் அல்ல. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். விளங்குறோம்? இப்ப அது நாட்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள். ஆனால் ஆண்டவர் அந்த இப்ப ஆதியாகமத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் என்ற அந்த பெயர்கள் நாட்களுக்கு வைக்கப்படாத ஒரு காலத்தில் தான் தேவன் என்ன செய்தார்? அதை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். இப்போ இன்றைய கலண்டரை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இப்போ பெந்தகோஸ்தே நாள் எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள். சரி, இன்றைய நாள் கலண்டரின்படி நீங்கள் பார்த்தா வாரத்தின் முதல் நாள் எந்த நாளாக இருக்கிறது? கலண்டரின்படி திங்கட்கிழமையாக அது இருக்கிறதை பார்க்கிறோம். சரியோ? 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. நாமும் உண்மையாக 6 நாட்கள் நாம் வேலை செய்து 7ஆம் நாள் ஞாயிறு என்ன செய்கிறோம்? ஓய்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் புரிகிறதா? ஆகவே என்ன செய்ய வேணும்? நடைமுறை வாழ்க்கையில் பார்க்க போனால் 7ஆம் நாளை நாம் ஓய்வு நாளாக இப்போ அனுசரித்து வருகிறோம். அப்போ 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையாகவே இருக்கிறது. 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள். தேவனுடைய படைப்பை பார்த்தீங்களா? இல்லையா? என்ன பேரை நாளுக்குள்ள வச்சாலும், எந்த காலம் மாறி வச்சாலும், எந்த கலண்டரை உண்டாக்கினாலும் 7ஆம் நாள் ஓய்வு நாளாகவே அனுசரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்து குழம்பக்கூடாது? யூதருக்கு சபா சனிக்கிழமை, நாங்கள் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? இயேசு சனி ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்திருந்தால். அப்படி மொட்டையாக சொல்லிட்டு நாம் போக முடியாது. சரியோ? சரி, ஆதியாகமம் எழுதப்பட்ட நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம் இப்படியான நாட்கள் ஒன்றுமே இல்லை. ஆகவே பழைய ஏற்பாடு ஓய்வு நாள் சனிக்கிழமை தானே என்று நாம் உண்மையாக நினைக்க முடியாது. சரியோ? இது கட்டளை இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு செல்லுபடியாகுமா என்ற ஒரு கேள்விக்கு நாம் பதிலை கண்டு நாங்கள் முடித்துக்கொள்வோம். சரியோ? இது நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நித்திய கட்டளையாக கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாள் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு இப்போ இயேசு கிறிஸ்துவின் பின்பாக இந்த இறுதி நாட்களிலே வாழப்போகிறவர்களுக்கும் செல்லுபடி ஆகுமா? 3 காரியம் இதிலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கட்டளைகளிலே சடங்காச்சார கட்டளைகள், ஒழுக்க கட்டளைகள், சமூக கட்டளைகள், இந்த 3 இருக்கிறது. சரியா? இந்த 3 கட்டளைகளுக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம் ஓய்வு நாள் கட்டளை அடங்குகிறதா? அடங்கவில்லை. ஓய்வு நாளை எதுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்தார்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாக எதை கொடுத்தார்? 10 கட்டளைகளை கொடுத்தார். அவை அதுக்குள்ளே அடங்குகிறது. அவை நித்திய கட்டளை. அந்த நித்திய கட்டளையை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? 2 கட்டளையாக ஆண்டவர் அதை இல்லாமல் பண்ணவில்லை. 2 கட்டளையாக தேவன் மாற்றினார். 2 கட்டளையாக மாற்றினார். அதனுடைய அர்த்தம் என்ன? அது நித்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த 3 பிரிவான கட்டளைக்குள்ளும் ஓய்வு நாட் கட்டளைகள் அடங்கவில்லை. ஆகவே கட்டளைகளிலே நியாயப்பிரமாணம் அதுக்கு முன்பாகவே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியோ? அது எப்போ கொடுக்கப்பட்டது? எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் அழைத்து வரும்போதே அது கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமென். ஆகவே ஓய்வு நாட் கட்டளை இல்லையா 10 கட்டளைகளில் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கின்றபடியால் 10 கட்டளைகள் அது நித்தியத்துக்கும் செல்லுபடியாகும் என்றபடியால் அவருடைய வருகை மட்டும் நித்தியத்திற்கும் அது செல்லுபடியாகும். ஆகவே அது இஸ்ரவேல் மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற சகல சந்ததிக்கும் சகல மனித வர்க்கத்துக்கும் அது உரியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த விளக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நியாயப்பிரமாண கட்டளை இப்போ செல்லுபடி ஆகாது என்று நாம் என்ன செய்ய முடியாது?
எல்லா கட்டளைகளையும் சொல்ல முடியாது. ஆமென். இந்த இறுதியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் படைப்பில் அனைத்து வேலைகளையும் முடித்து ஆண்டவர் என்ன செய்தார்? முழுமையாக்கினார். என்ன செய்தார்? முழுமையாகத்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்தார். இதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு காரியத்தை ஆண்டவர் தொடங்கினார், சிருஷ்டிப்பு, அதை நிறைவாய் செய்து முடித்தார். அதான் நாங்கள் வாசிக்கிறோம், 6 நாட்களையும் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி முடித்தார், 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். ஒரு காரியத்தை ஆண்டவர் தொடக்கினால் அதை சரியான முறையிலே சிருஷ்டித்து உருவாக்கி அதை முடிக்கிறதவனாய் இருக்கிறார். அதே மாதிரி தான் அவருடைய நாமத்தை விசுவாசித்து எங்களை அழைத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை தொடங்கி இருக்கிறாரோ அதை ஆசீர்வாதமாய் முடிப்பார். புரிந்து கொள்ளீங்களா? அதை ஆசீர்வாதமாய் முடிப்பார், அதை நிறைவாய் முடிப்பார். அது மாத்திரமல்ல, எப்படி இறுதி நாள் அது ஆசீர்வாதமான நாளாய், அற்புத நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நாளாய், ஒரு பரிசுத்த நாளாய் இருக்கிறதோ அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையையும் தொடங்கின ஆண்டவர் சகலவற்றையும் பரிசுத்தத்தோடும் இல்லையா ஆசீர்வாதத்தோடும் சந்ததி சந்ததியாய் கொண்டு கர்த்தர் முடிப்பார். ஆனால் எங்களுடைய பங்கு என்ன? கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. விசேஷமாய் ஓய்வு நாள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம், பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்பதை அவன் அறிந்தவனாய் வல்லமையோடும் அவனுடைய சேனைகளோடும் செயற்பட்டு வருகிற இந்த உலகத்தில் தேவன் எங்களை வாழ்வதற்கு அனுமதித்திருக்கிறார். அந்த உலகத்தை ஆண்டவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அதை கர்த்தர் ஜெயம் கொண்டிருக்கிறபடியால் எங்களுக்கு ஜெயம். நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டுமாக இருந்தால் பரிசுத்த நாள் என் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த நாளை கொடுத்தால், அநியாயமாக்கினால், பரிசுத்த குலைச்சலாக்கினால் பிசாசை ஜெயம் கொள்ள முடியாது. தேவனுடைய சன்னிதானத்தில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தவறாக அனுசரித்தால், பரிசுத்த குலைச்சலாக்கினால் பிசாசை ஜெயம் கொள்ள முடியாது, உலகத்தை ஜெயம் கொள்ள முடியாது, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. மிக கவனமாயிருங்கள், மிக கவனமாயிருங்கள். அப்ப தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து சரியாய் முடித்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சந்ததிகளுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் சரியாக முடிக்க அவரால் முடியும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் கொடுத்த ஆசீர்வாதமான நாளை சரியான முறையில் அனுசரிக்க வேண்டும். ஆமென். இதுதான் தேவன் எங்களோடு பேசுகிற காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோஸ்திரம். உங்களில் நற்கிரியைகளை ஆரம்பித்தவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை செய்வார். ஆமென். இந்த வசனம் ஞாபகம் இருக்கிறதா? பிலிப்பியர் 1:6 பார்க்கிறோம். இப்ப நல்ல கிரியைகளை தொடங்கி இருக்கிறார். நல்ல கிரியைகளை உங்களுக்குள்ளே தொடங்கி இருக்கிறாராம். அவர் என்ன செய்வார்? முடிவு பரியந்தம் அதை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் அதை நடத்துவார்.